ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பற்றி பார்த்துட்ருந்தோம் இல்லைங்களா? இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காரகோ பாவநாஸ்தி அப்படிங்கிற ஒரு பாரம்பரியத்தில் ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு ஒரு டூல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப முக்கியமான விஷயமாக நிறைய பேர் அதை வச்சு நிறைய விஷயங்களை ஜாதகத்தில் கணித்து சொல்கிறாங்க. அந்த விஷயமான காரகோ பாவ நாஸ்தி அப்படிங்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பேச போகிறோம். ஓகேங்களா? காரகோ பாவநாஸ்தி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நமக்கு ஜாதகத்தில் 2 விஷயங்கள் நம்ம ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களும் பாவங்களும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி ஒவ்வொரு காரகங்களுக்கும் நமக்கு ஒரு கிரகமும் இருக்கும், பாவமும் இருக்கும். அதாவது நீங்கள் தந்தைக்காரகன் அப்படின்னு சொல்லி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அதே போல் கட்டத்தில் மூதாதையர்கள் தந்தை வழி அப்படின்னு சொன்னால் 9ஆம் பாவத்தை தான் அதுக்கு காரகமாக சொல்வாங்க. அதாவது தந்தை அப்படிங்கிறதுக்கு காரகர் சூரியன், பாவத்தில் தந்தைக்கு காரகன் 9ஆம் பாவம். அதே போல் தாய்க்காரகர் அப்படின்னு சொன்னால் சந்திரன் தாய்க்காரகர், 4ஆம் பாவமும் தாய்க்காரகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அம்மாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சந்திரனையும் 4ஆம் பாவத்தையும் பார்க்கணும். அதே போல் தாய் மாமா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புதனையும் 5ஆம் பாவத்தையும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் அந்த ஜாதகருடைய குழந்தைகள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா குருவையும் 5ஆம் பாவத்தையும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு கிரகமும் ஒரு பாவமும் காரகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் கணவரை பற்றி, அதாவது இவங்க பெண் ஜாதகர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கணவர் எந்த பாவம் எந்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் ஒரு பெண்ணிற்கு கணவராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் 7ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய பாவமாக இருக்கும். அதே போல் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் தான் மனைவியாக வரும், 7ஆம் பாவம் தான் திருமண வாழ்க்கையை குறிக்கும். அப்போது ஒரு திருமணத்தை நம்ம நடத்தி வைக்கணும் அப்படின்னா செவ்வாய், சுக்கிரன், 7ஆம் பாவம், இந்த 3 விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் நம்மளால் அந்த திருமணத்தை சரிவர செஞ்சு வைக்க முடியும். அதுபோல் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பாவமும் கிரகமும் காரகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயங்களை வச்சு தான் இந்த காரகோ பாவ நாஸ்தி அப்படிங்கிற விஷயத்தை வச்சு ஜோதிடர்கள் பாரம்பரிய முறையில் ஜாதகங்களை கணித்து சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூல். இதை பற்றின விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுதான் நமக்கு லக்ன பாவம். அதாவது 1ஆம் பாவம் தான் நம்ம லக்ன பாவம் அப்படின்னு சொல்லுவோம். 2ஆம் பாவம் இது 3ஆம் பாவம், இது 4ஆம் பாவம், இது 5ஆம் பாவம், இது 6ஆம் பாவம், இது 7, இது 8ஆம் பாவம், இது 9ஆம் பாவம், இது 10ஆம் பாவம், இது 11ஆம் பாவம், இது 12ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 12 பாவங்களுக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கையுடைய மொத்த காரகங்களும் அடங்கியிருக்கு. அதாவது இந்த இடத்துல தலை அப்படிங்கிற விஷயம் ஆரம்பிக்கும். இங்கே தலை, முகம், கைகள், நெஞ்சு பகுதி, இதயம், வயிற்று பகுதி. 7ஆம் பாவம் கிட்னி ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் 8ஆம் பாவம் அப்படிங்கிறது பிறப்புறுப்புகள், 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்கிறது தொடைகள், 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்கிறது முட்டி, 11ஆம் பாவம் கணுக்கால், 12ஆம் பாவம் பாதம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இந்த கட்டங்களுக்குள்ளே தான் நம்ம காரகங்கள் அமைஞ்சிருக்கோம். அதே போல் இந்த கட்டங்களுக்குள்ள உறவு முறைகள் அப்படிங்கிற விஷயம் அமைஞ்சிருக்கும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வித காரகங்களும் இந்த 12 பாவங்களுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கும். அதாவது தலை லக்ன பாவம் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு நான் நிறையா பாவக்காரகங்கள் கிரகக்காரகங்களை முன்னாடியே கொடுத்துருக்கேன். அதை பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. அதையும் நீங்கள் போய் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுங்க. அது மாதிரி லக்ன பாவத்தில் நம்மளுடைய தலையெழுத்து என்ன, நம்ம வாழ்க்கை முறை எப்படி அமையப்போகுது, நம்மளுடைய குணாதிசயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி இருக்கும். அடுத்து 2ஆம் பாவத்தில் நம்ம குடும்ப உறுப்பினர்களை பற்றி இருக்கும். அதே போல் தனஸ்தானம் அப்படிங்கிறதும் 2ஆம் பாவம் தான். நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிப்போம், நம்ம கையில் எவ்வளவு பணம் இருக்கும், நமக்கு என்ன மாதிரி செலவழிக்க தெரியும், பத்திரப்படுத்தி வைப்போமா இல்லை எல்லா பணத்தையும் வெட்டி செலவாக்கிடுவோமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இந்த 2ஆம் பாவத்தில் தான் பார்க்க முடியும். அதே போல்
படிப்பு அப்படிங்கிற விஷயம் ஆரம்பிக்கிறதும் 2ஆம் பாவத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழந்தைய கொண்டு போய் நீங்கள் அந்த ப்ரீகேஜி எல்கேஜி அதெல்லாம் சேர்த்துறீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து 2ஆம் பாவத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த 2ஆம் பாவத்தில் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 2ஆம் பாவத்தில் தான் இருக்கும். ஒரு குழந்தை வந்து சின்ன வயசில் நல்லா படிக்குதா படிக்கலையா அப்படிங்கிறத நம்ம 2ஆம் பாவத்தை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அதே போல் 3ஆம் பாவத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை திறன் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதாவது லக்ன பாவம் அப்படிங்கிறது யோசிக்கும், அதை வந்து எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு சிந்திக்கிறது 3ஆம் பாவம் தான். ஓகேங்களா. அடுத்து 4ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்ம தாய்க்காரகன், அதாவது தாய்க்குரிய விஷயங்கள் எல்லாமே 4ஆம் பாவத்தில் தான் இருக்கும். ஒரு அம்மா, உங்கள் அம்மா உங்களுக்கு எப்படி இருப்பாங்க, அம்மாவுக்கு பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம 4ஆம் பாவத்தில் தான் பார்க்க முடியும். அதே போல் ஒரு வீடு வாங்குவீங்களா, வீடு கட்டுவீங்களா, நீங்கள் என்ன மாதிரி ஒரு வாகனம் வச்சுருப்பீங்க, லக்ஸுரியான கார்ஸ் வச்சுருப்பீங்களா, இல்லை நார்மலான வண்டி வாகனங்கள் வச்சுருப்பீங்களா அப்படிங்கிறதையும் இங்கே 4ஆம் பாவம் தான் சொல்லும். அடுத்தது 5ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். 5ஆம் பாவத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாவத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், அகம் சார்ந்த விஷயம், காதல் அப்படிங்கிற விஷயம், தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயம், உங்களுடைய குழந்தைகள் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே 5ஆம் பாவத்தில் தான் வரும். புறம் சார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமிஷன் தொழில், அந்த மாதிரி அரசியலில் நீங்கள் இருப்பீங்களா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் 5ஆம் பாவம் தான் சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 6ஆம் பாவம் அப்படிங்கிற விஷயம். 6ஆம் பாவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி சொல்கிறது 6ஆம் பாவம் தான். உங்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, நோய்கள் எந்த வயசில் வரும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் உங்கள் 6ஆம் பாவம் தான் உங்களுக்கு சொல்லும். அதே போல் புறம் சார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான வேலைகள் செய்வீங்க, உங்களுக்கு எப்படி வேலையாட்கள் அமைவாங்க, நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்களா இல்லை கொஞ்சம் மந்தமாக வேலை செய்வீங்களா அப்படிங்கிற விஷயங்களையும் உங்கள் 6ஆம் பாவம் தான் சொல்லும். அதே போல் குண ரோக சத்ரு ஸ்தானம் அப்படிங்கிறது தான் 6ஆம் பாவம். அதாவது உங்களுடைய எதிரிகள் யார் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுடைய 6ஆம் பாவம் தான் சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து வழக்குகள், அந்த மாதிரி கோர்ட்டுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டி இருக்குமா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி எல்லாம் போக வேண்டி இருக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த 6ஆம் பாவம் தான் உங்களுக்கு சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது அகம் சார்ந்து உங்கள் திருமண வாழ்க்கையை குறிக்கும். புறம் சார்ந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் யார், இல்லை நீங்கள் தனியாக பண்ணுவீங்களா, என்ன மாதிரியான பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற விஷயங்களை உங்கள் 7ஆம் பாவம் தான் சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். 7ஆம் பாவத்துடைய காரகம் அது. ஓகேங்களா. அதே போல் அடுத்து 8ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். 8ஆம் பாவத்தில் என்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதும் 8ஆம் பாவத்தில் தான் இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதும் 8ஆம் பாவத்தில் தான் நம்ம பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஆயுள், உங்களுடைய ஆயுள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம 8ஆம் பாவத்து மூலிமா தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்து 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் அப்படிங்கிறது கடவுள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கடவுள் அனுகிரகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம 9ஆம் பாவத்தில் தான் பார்க்க முடியும். அதே போல் அதாவது கடவுள் பேரின்பம் அப்படிங்கிற விஷயத்தையும் 9ஆம் பாவத்தில் தான் வச்சுருக்காரு, சிற்றின்பம் அப்படிங்கிற விஷயத்தையும் 9ஆம் பாவத்தில் தான் வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழிலை பற்றி சொல்லக்கூடிய பாவம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய தொழிலில் என்ன மாதிரியெல்லாம் அந்த தொழில் உங்களுக்கு என்ன மாதிரியான மதிப்பையெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதும் 10ஆம் பாவம் தான். தொழில் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறதும் 10ஆம் பாவம் தான். அடுத்து 11ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். 11ஆம் பாவம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அதாவது உங்கள் வாழ்க்கையில் அகம் சார்ந்து என்ன விதமான லாபங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, புறம் சார்ந்து என்ன விதமான லாபங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதும், உங்களுடைய திருப்தி, நீங்கள் எந்த வகையிலையெல்லாம் திருப்தியாக இருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்கிறது இந்த 11ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். பாவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக உங்கள் ரகசியங்களை பற்றி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும், எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி ஒரு திறந்த புத்தகமாக உங்கள் வாழ்க்கை இருக்குமா, அல்லது பல ரகசியங்களை கொண்டே மூடி வச்ச ஒரு விஷயமா உங்கள் வாழ்க்கை இருக்குமா, அப்படிங்கிற நிறைய ரகசியங்கள் உங்களுக்குள்ளே புதைஞ்சிருக்குமா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் சொல்கிறது இந்த 12ஆம் பாவம். அதே போல் வெளிநாட்டு வாழ்க்கையில் நீங்கள் வெளிநாடுகளுக்கு போனால் அங்கேயே செட்டிலாக இருப்பீங்களா, அல்லது கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி வந்துடுவீங்களா, இல்லை ஊர் சுற்றி பார்க்குறதுக்காக தான் நீங்கள் வெளிநாடு போகிறீங்களா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இந்த 12ஆம் பாவம் தான் நமக்கு
சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது பாவகாரகங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டேன். இனி அடுத்து நாளைய பதிவில் கிரகக்காரகங்கள் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த கிரகங்களும் பாவங்களும் சேர்ந்து அந்த காரகோ பாவநாஸ்தி அப்படிங்கிற ஒரு வேலையை செய்ய போகுது இல்லைங்களா, அந்த கணிப்பை பற்றியும் உங்ககிட்ட அடுத்து வரப்போகிற பதிவுகளில் நான் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.